ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், துக்கம் இல்லாம இருக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ விஷயங்களை பண்ணிட்டு வரோம். நம்ம பண்ற எல்லா விஷயங்களுக்கும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தா, வெளியிலேருந்து நம்மளுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்லி கொடுக்குறான்னா, இது பண்ணிட்டா நீ சந்தோஷமா இருந்துருவாய். ஸ்கூல்ல படிக்கும்போது எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிட்டா சந்தோஷமா இருந்துடலாம். 10th முடிஞ்சுட்டா லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் 12th முடிஞ்சு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடச்சுட்டா லைஃப் செட்டில்டு. அப்புறம் காலேஜ் முடிச்சு நல்ல வேலை கிடச்சிட்டா லைஃப் செட்டில்டு. அப்புறம் வேலை கிடைச்சப்புறம் அங்கே கொஞ்சம் வருஷம் இருந்தப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துடலாம். கல்யாணம் ஆயாச்சுன்னா குழந்தைகள் பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துடலாம். இப்படி இந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு லட்சியத்தை காட்டி தான் நம்மளோட ஒரு சின்ன அசைவு கூட நடக்குது. ஒரு பெரியவர் சொல்லுவார், நம்ம சத்சங்கத்தில் உட்காந்து ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடுப்போ காலோ வலிக்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், காலை கொஞ்சம் இப்படி மாற்றி போட்டு உட்காருவோம். அந்த ஒரு சின்ன இன்சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன்லேருந்து நம்ம மனுஷ்ய ஜாதி பண்ணுற எவ்வளோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் கம்பெனிஸும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் ஓடின்னு இருக்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தா, துக்க ஹத்தியை சுகாயச்ச அப்படின்னு பாகவதம் சொல்லுறது. துக்கம் என்னை விட்டு போகணும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும். இது மனுஷால மாத்திரம் இல்லை. ஆச்சாரியார் ஒரு இடத்துல பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றார், நீங்க ஒரு நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற புல்லுக்கட்டை ஒரு பசுமாட்டு முன்னாடி காட்டினேன்னா அது உங்ககிட்ட ஓடி வரும். அதே பசுமாட்டு கிட்ட நீங்க ஒரு குச்சியை காட்டினேன்னா அது உங்கள்கிட்டேருந்து ஓடி போயிடும். அதனால அந்த பசுமாட்டு கூட என்ன தெரியுது, சுகம் இருந்தா அதை நாடி போனன்னு தெரியுது, துக்கம் இருந்தா அங்கேருந்து தப்பிச்சுண்டு போனன்னு தெரியுது. இதை சொல்லிட்டு ஆச்சாரியார் சொல்றார், நம்மளும் அதே மாதிரிதான். பஷ்வாதிபிஷ்ட அவிசேஷாத். அந்த பசுமாட்டுக்கும் நம்மளுக்கும், இல்லை எந்த மிருகம்னு எடுத்துட்டாலும் அந்த மிருகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம இந்த சுகத்தை தேடுற வழியை வேணா நல்லா காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனா வாஸ்தவத்துல நம்ம தேடுற வஸ்து ஒண்ணுதான். இதை எல்லா இடத்துலையும் தேடி 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 ஒரு நாள் கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அந்த பாகவதத்துல விதுர மைத்ரேய சம்வாதத்துல வர ஒரு ஸ்லோகம். விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்கிறார், சுகாய கர்மாணி கரோதி லோகஹ நதை சுகம் வான்யதுபாரமம் வா விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹா. அந்த ரிஷியை பார்த்து கேட்குறார், எல்லாரும் சுகத்துக்காக தான் இவ்வளோ கர்மாவையும் பண்ணுறோம், ஆனால் நம்ம எந்த சுகத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோமோ அது எப்படியும் நம்மள்டேருந்து தப்பிச்சு ஓடிண்டே இருக்கு. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோம், அந்த விஷயத்துலேருந்து வரக்கூடிய சுகம் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது, கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சமாக ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆனால் அந்த சுகம் நம்மள்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். ஒரு கார் வாங்குறோம், அந்த கார் வாங்குறதுனால சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, அந்த காரை வாங்கணும் 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 வாங்கணுன்ற ஆதங்கத்திலேயே நிறைய வருஷம் ஆயிடுறது. அந்த ஒரு காஸ்ட்லியான கார், ரோல்ஸ் ராய்ஸோ பென்ஸோ, அதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு ஒரு வாட்டி நம்ம மனசுல நினைச்சுக்கும் போதும் என்ன பண்றோம், இப்போ நான் சந்தோஷமா இல்லை, அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சந்தோஷத்தை நம்மளே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம். அதை வாங்கினா அதை வச்சுட்டு ஒரு மாதம் 2 மாதம் ஆஹா புது கார்னு எல்லாட்டையும் காட்டுறோம், அதில் ஏறி உட்காரும் போதே ஒரு சந்தோஷம், அதை பார்க்குறப்போ எல்லாம் ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 2 மாதம் ஆயாச்சுன்னா அதோடு வர பிரச்சனைகள், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி அந்த புது காரோட ஃபீலிங்கே போயிடுறது. அதாவது 5-10 வருஷம் இதுக்காக வேலை பண்ணியிருக்கோம், அப்போது நிறைய துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வாங்கி நடுவில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், திருப்பி அதை வச்சுட்டு இப்போ ஒரு 5-10 வருஷம் கஷ்டப்படுறோம். இதுலேருந்து என்ன தெரியறது, நம்ம
மெத்தடாலஜி ஆஃப் லுக்கிங் ஃபார் ஹாப்பினஸ், நம்ம சந்தோஷத்தை தேடுற இந்த விதானத்திலேயே ஒரு பெரிய குறை இருக்கு. நம்ம நிறைய துக்கத்துக்கு நடுவுல கொஞ்சோண்டு சந்தோஷத்தை தேடின்னு இருக்கோம். இதுதான் விதுரர் சொல்றார், நதை சுகம் வா அந்நியது உபாரமம் வா. நான் தேடின்னு இருந்த இருக்கிற சுகமோ கிடைக்க மாட்டேங்கிறது, எங்கேயோ இப்படி வந்து தலையை காட்டிட்டு போயிடுறது. ஆனா அந்த துக்கம் எதுலேருந்து நான் தப்பிச்சுண்டு ஓடலான்னு பார்க்குறேனோ அது வந்து பர்மனெண்ட்டா ஒரு நிலம் வாங்கி என்னோட வாழ்க்கையில வீடு கட்டின்னு உக்காந்துட்டு இருக்கு. சரி, இதை பரிகாரம் பண்ணிக்கலான்னு போனா அதுலேருந்து இன்னும் அதுக்கு மேல துக்கம் வருது. பிரஹ்லாதனும் இதை சொல்றான், துக்கௌஷதம் துக்கம். துக்கத்துக்கு பரிகாரமா எதை பண்ண பார்க்குறோமோ அதுவும் நம்மளுக்கு இன்னும் துக்கத்தை தான் கொடுக்கறது. இப்படி நம்ம வாழ்க்கையில நிஜமா தேடின்னு இருக்கிற அந்த நிறைவு, அந்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், அது எங்கன்னு தேடி 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 சில பேருக்கு மாத்திரம்தான் அது வெளியில இல்லை உள்ள இருக்குன்னு தெரியறது. கட்டோபனிஷத் சொல்லுறது, பராஞ்சிகா நிவ்யத்ருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்சித்தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவೃத்த சக்ஷுரமிருதத்வமிச்சன். இந்த புலன்கள், சென்ஸ் ஆர்கன்ஸோட ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு. என்னன்னா இதெல்லாம் வெளிநோக்கி இருக்கு. கண்ணு வெளியில பார்த்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கு, காது வெளியில என்ன நடக்கிறதுன்னு கேட்டுன்னு இருக்கு, மூக்கு வெளியில என்ன இருக்குன்றத மணத்துன்னு இருக்கு. இப்படி இந்த புலன்கள் எல்லாம் பகிர்முகமா இருக்கிறதுனால, வெளிநோக்கி இருக்கிறதுனால நம்ம மனசு இது வழியா வெளியில ஓடி போயிடுறது. நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்த்தோம்னா அவ கண்ணு ஒரு மாதிரி இங்க அங்க இங்க அங்க இங்க அங்க அலைஞ்சுட்டே இருக்கும். அது வாஸ்தவத்துல கண்ணு அலையறது இல்லை, இந்த கண்ணை ஒரு யந்திரமா வச்சுட்டு அந்த மனசு இங்கேயும் அங்கேயும் பாஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்படி பாஞ்சுட்டு இருக்கிற இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். சந்தோஷம் அப்படின்றதும் மனசுல தான் இருக்கு, துக்கம் அப்படின்றதும் மனசுல தான் இருக்கு. இப்போ இந்த புலன்களை ஒரு ஜன்னலா வச்சுட்டு வெளியில பாயிற மனசை பிடிச்சு உள்ள திருப்பணும். அதுக்கு முதல் படி என்னன்னா, முதல்ல அந்த புலன்களை ஒரு அளவுக்கு அடக்கி ஒரு ஸ்திரத்தையை கொண்டு வரும்போது தான் உள்ள பார்க்கணும்னு தோணுறது. லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு வர 2 நாம, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. யாரு வெளியில இருக்கிற விஷயங்களையே பார்த்து மயங்கி போயிட்டு இருக்காளோ அவளால அம்பாளை பார்க்க முடியாது. அதே யாரு தனக்குள்ளேயே இருக்கிற அந்த சுகஸ்வரூபத்தை பார்க்க தயாராயிட்டானோ அவனுக்கு ரொம்ப சுலபமா அம்பாள் கிடைச்சுடுறான். அம்பாள்ன்றது அந்த சச்சிதானந்த வஸ்து, அந்த சைத்தன்யம். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, நம்ம வாழறதுக்கு இவ்வளோ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம், எவ்வளவோ அனுபவங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு எப்போதுமே சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே அனுபவம் தூக்கம் தான். நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு கூட டெய்லி சாப்பிட்டா போர் அடிச்சிடும். நமக்கு ரொம்ப பிடிச்சவாளை கூட டெய்லி அவா கூடயே இருந்துட்டே இருந்தா அவாட்டேந்து கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அவளை எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இல்லை அந்த வஸ்துவை எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆனால் போர் அடிச்சிடும். ஆனால் தூங்கிறது மாத்திரம் டெய்லி பண்ணுறோம், விடாம பண்ணுறோம். ஆனால் இந்த தூக்கத்துல வர சுகம் வேற எங்கேயுமே வர மாட்டேங்குது. காலையில ஏந்த உடனே சொல்றோம் சுகமா இருந்தது, ஒன்றும் தெரியல, நல்ல சுகமா தூங்குனேன்னு சொல்றோம். அப்போ அங்க அந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்தது? அங்க நம்மளுக்கு பிடிச்ச சாப்பிட்ற வஸ்துவும் இல்லை, அங்க பிடிச்ச காரும் இல்லை, பிடிச்ச சினிமா இல்லை, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வியக்தியும் அங்க இல்லை. அங்க இது யாருமே இல்லை, எதுவுமே இல்லாட்டியும் ஒரு சந்தோஷம் மாத்திரம் இருக்கு. அந்த சந்தோஷம் தான் நம்மளோட நிஜமான ஸ்வரூபம். இந்த மனசுன்றது என்ன பண்ணுறது, நம்மள அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம எதுவோ ஆசைன்ற பேர்ல ஒரு மாயாஜாலத்தை காட்டி நம்மளை ஏமாத்தின்றே இருக்கு. என்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியில என்ன ஆனாலும் பரவாயில்ல.
வெளியில ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷம், நல்லது நடக்காட்டியும் சந்தோஷம். ஏன்னா நம்ம சந்தோஷம் இப்போ வெளியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேல டிபெண்டாவே இல்லை. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். இதுதான் பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. யுத்த பூமிக்கு நடுவுல நின்னுண்டு பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ஏ அர்ஜுனா, எல்லா நேரத்திலையும் என்ன மறக்காம இருநீ. ஏன்னா பகவான்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் நம்ம சச்சிதானந்தம்னு சொல்லுவோம். சத்துன்றது இருப்பு, சித்துன்றது உணர்வு, ஆனந்தம்ன்றது சந்தோஷம். இப்படி ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற பகவான், நம்மளுக்கு ஆத்மாவாவே நம்மளுக்கு அந்தர்யாமியா இருக்கிற பகவானை மறக்காம இருக்கிறது தான் சந்தோஷம். விஷ்ணு புராணம் சொல்றது, விபதோ நைவ விபதः சம்பதோ நைவ சம்பதः விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. நம்மளுக்கு வெளியில ஏதோ ஒரு பெரிய லாட்ரி அடிச்சா அது பெரிய லாட்ரியே கிடையாது. இல்ல வெளியில ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுன்னா அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நம்மளுக்கு நிஜமான கஷ்டம் அப்படின்றது என்னன்னா, எப்போ நம்ம பகவானை மறந்து போயிடுறோமோ அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையிலேயே பெரிய கஷ்டம். எது நம்மளுக்கு பெரிய சம்பத்துனா, பகவானை மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது தான் சம்பத்து. நான் ஒரு வாட்டி ஒரு யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகாத்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ண போனேன். அப்போ அந்த மகாத்மா சொன்னார் என்கிட்ட, யாத்திரைன்னு கிளம்பியிருக்காய், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய விஷயங்களை பார்ப்பாய், நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய விதவிதமான தீர்த்த க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணுற பாக்கியமும் கிடைக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய யாத்திரைன்னு கிளம்பிட்டாலே அதோட இன்கன்வீனியன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த பகவன் நாமாவையோ பகவத் ஸ்மரணையோ விடாம இருக்கிறது தான் தீர்த்த யாத்திரையோட பிரயோஜனம். நம்ம ஏதோ ஒரு அழகான கோவிலை பார்த்தோன்னு அந்த ஆர்கிடெக்சரை பார்த்துட்டு பகவானை மறந்துட்டாலும் போச்சு. இல்லை எனக்கு ரூம் கிடைக்கல, நான் போன இடத்துல டாய்லெட் சரியா இருக்கல, வெதர் இப்படி இருந்தது, எனக்கு எங்க ரூம்ல சுடு தண்ணி வரலன்னு இந்த இன்கன்வீனியன்சஸ்ல நம்ம தலையை போட்டுட்டோம்னா அப்பவும் போச்சு. நல்ல இடங்களா இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு சௌரியம் நல்லா இல்லாத இடங்களா இருந்தாலும் நம்ம என்ன வெளியில பார்க்குறோன்றதோட உள்ள நம்மளுக்கு பகவன் நாமா ஓடிண்டே இருக்கா. சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அந்த பகவன் நாமா ஓடிண்டே இருக்கான்றது தான் முக்கியம். அந்த பகவன் நாமா உள்ள ஓடறதுக்காக தான் இந்த யாத்திரையை. அந்த பகவன் நாமா, அந்த பகவத் ஸ்மரணை எப்போதும் இருந்துட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த யாத்திரையை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்றதே ஒரு யாத்திரை தான். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு யாத்திரை. இந்த ஜீவ யாத்திரையிலையும் நம்ம என்ன பார்த்தோம், லௌகிகமா என்ன சாதிச்சோம், கல்யாணம் ஆச்சா இல்லையா, குழந்தை பிறந்ததா இல்லையா, இதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் பகவானை மறக்காம இருந்தோன்றது தான் முக்கியம். அதுதான் நம்மளுக்கு நிஜமான சம்பத். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போறோம். பர்த்ருஹரி ஒரு இடத்துல சொல்றார், சம்பாதிச்ச பணமெல்லாம் ஆத்துலயே இருக்கு, பசுமாடெல்லாம் கோஷ்டத்திலேயே இருக்கு, இல்லை இந்த காலத்தில் சொல்லணும்னா காரெல்லாம் பார்க்கிங் லாட்லேயே விட்டுட்டு தான் போனோம், மனைவி தெருமுனை வரைக்கும் வரா, பிள்ளை ஸ்மசானம் வரைக்கும் வரா, ஆனால் அதை தாண்டி இந்த ஜீவன் தனியாக தான் பிரயாணம் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம கூட வர போகிறதில்ல. நம்ம பண்ணுற தர்மமும் நமக்குள்ளே இருக்கிற பக்தியும் இந்த ஞானமும் தான் இந்த ஜென்மத்தையும் தாண்டி நம்ம கூடயே வரப்போகிறது. இந்த ஞானம் விலகாம எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் கீதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் சொல்லி கொடுக்குற வித்தியை நம்மளுக்கு என்ன தோணும், இது ப்ராக்டிக்கல் இல்லை. அவளுக்கெல்லாம் சரி, காட்டுக்கு நடுவில் ஆசிரமத்தில் உட்காந்துன்னு இருக்கிறவாளுக்கு சரி, நம்மளுக்கு இது எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும்னு அதுதான் உலகத்திலேயே இருக்கிறதுலையே கோரமான கர்மா. யுத்தத்துக்கு நடுவில் பகவான் எப்படி ஒரு யோகியா வாழ முடியும் அப்படின்றத சொல்லி கொடுத்தார். நான் பகவத்கீதை ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்க ஆரம்பிச்சப்போ ஒரு பெரியவரோட சத்சங்கத்தை கேட்டுன்னு ரொம்ப அழகாக சொன்னார். இங்கிலீஷில் சொன்ன ஒரு விஷயம்,
The battle of life must be fought, but Krishna teaches you how to do it with a smile on your face. இந்த வாழ்க்கைன்றது ஒரு யுத்தம். அதுலேருந்து தப்பிச்சுண்டு ஓடுறதுக்கு வழியே கிடையாது. யுத்தத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை எப்படி சிரிச்சுண்டு சந்தோஷமா பகவானை மறக்காம அந்த ஆனந்தத்தில் இருந்துட்டு பண்ணுறது அப்படின்றது தான் பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்க. தொடர்ந்து பார்க்கலாம். சிவசிவா.